Breathe deep. Imagine your legs more limber in Duluth Trading Double Flex Denim. Envision euphorically squatting for that can of suds, bending for your toolbox in a state of bliss, lunging for your laser level on a whole new level. Relax and allow the flex to fill you with ability. Find your inner flex in Double Flex Denim only at Duluth Trading. மர்மதேசம் கதைகளை மீண்டும் கேட்கணுமா? ஷாக் ஆப் வாயிலா நீங்க கேட்கலாம். எப்ப வேண்டும்னாலும் எங்கிருந்து வேணாலும் நீங்க கேட்கலாம். SYOK செட்டிங்ஸ் லாங்குவேஜ் தமிழ்னு செலக்ட் பண்ணுங்க. சர்ச் ஐகான்ல மர்மதேசம், அதுக்கப்புறம் ஷாக் காஸ்ட்னு கிளிக் பண்ணீங்கன்னா எல்லா கதையும் அங்கதாங்க இருக்கு. ராகவில், இது மர்மதேசம். சொல்லுங்க, அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு? உட்காந்து அழுந்துகிட்டு இருந்தேன். மாமா கண்ணை திறந்துடாத, அது 7 மணிக்கு வந்து உன்னை மென்டலி வந்து இது பண்ணுது, கிவின் பண்ணாத அப்படின்னு. அப்ப சொன்னேன், அவன் தான் செத்துட்டானே, பரவாயில்ல, செத்த உயிர் போனதாவே இருக்கட்டும், இதுக்கப்புறம் நீ யாரையும் ஹர்ட் பண்ண முடியாது அப்படின்னு. அப்ப எல்லாரையும் சர்ச் பண்ணிச்சு. என் கூட யாரு நான் ரொம்ப நம்புறனோ அவங்க எல்லாம் பார்த்தேன். ஆனா எல்லாரையும் வந்து ரொம்ப சேஃபா இருந்தாங்களா, யாரோ ஒரு கடவுள் வந்து ஸ்ட்ராங்கா ஒரு பாதுகாப்பா இருந்தாங்க எல்லாரும் என் கூட இருந்தாங்களாம். சோ எனக்கு ஒரு மாதிரி தைரியம் வந்துருச்சு, இதுக்கப்புறம் வந்து எனக்கு பிடிச்சவங்க நீ எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு. அதுக்கு என்ன கோவம்னு தெரியல, எங்க மாமா வீட்டுக்கு அது வந்து நல்ல வெயிட்டா மொத்தமா இருக்கும், டபுள் டோர். அது அவ்வளவு பெருசா திறந்துச்சு, காத்தடிக்க நீ திறந்துட்டு மின்னுக்கு வாசப்படி கேட்டு பெருசா திறந்துட்டு போய் வாசல் நின்றுச்சு. அந்த கதவு திறக்கிறது மட்டும்தான் எல்லாத்துக்கும் தெரியுது, அது போறது யாருக்கும் தெரியல. எங்க வீட்டுல என்ன தவிர எல்லாம் பாத்துருக்காங்க, ஏன்னா நான் தானே கண்ண மூடி இருக்கேன். சோ அப்பதான் என் தங்கச்சி வந்து அந்த டைம் வரைக்கும் லைக் நான் ஏதோ எனக்கு பைத்தியம் தான் போல இருக்கு, சோ அதான் இப்படி பேசிட்டு இருக்கேன். அந்த டைம் தான் வந்து எல்லாரும் கண்ணால பார்த்தாங்க, ஓகே மேபி உண்மையாலுமே என்னமோ இருக்கு இது கூட அப்படின்னு. அப்ப போறப்ப வார்ன் பண்ணிட்டு போனுச்சு, நீ இதுக்கப்புறம் பாப்ப நான் யாருன்னு, நீ ரொம்ப இன்னைக்கு என் பொறுமையை சோதிச்சுட்ட அப்படின்னு. கரெக்டா 2 மாசம் கழிச்சு எங்க அப்பா இறந்தாரு. அதுக்கப்புறம் என் லைஃப்ல யாரெல்லாம் வந்து இந்த பிரச்சனைன்னு எனக்கு உதவி பண்ண வராங்களோ அவங்க வீட்டுல எல்லாம் ஒரு இறப்பு விழுவோம். இல்லைன்னா அந்த வீட்டுல இருக்கிற பர்சன் வந்து ரொம்ப சீக்கில படுப்பாங்க, லைக் இன்னொரு ஆளோட உதவி தேவைப்படுற மாதிரி சீக்கில படுப்பாங்க. இப்போ வரைக்கும் அந்த பிரச்சனை வந்து என் கூட தான் இருக்கு. ஆனா இப்போ வந்து ரொம்ப இன்டென்ஸா இல்லல, ஏன்னா நான் அந்த அளவுக்கு வந்து எஃபர்ட் போட்டு என் லைஃப வாழணும், நம்மளும் உயிரோட இருக்கணும், நம்மள நம்பி ஒரு குடும்பம் இருக்கு, எனக்கும் எல்லாரும் மாதிரி சராசரியா கல்யாணம் பண்ணிட்டு அந்த மாதிரிலாம் ஆசை இருக்கும்ல. ஸோ நான் வந்து அதுக்கேற்ற மாதிரி வாழ்றேன். அது ரொம்ப வந்து அந்த ஹையா வாழணும்னு அது ஆசைத்தமா போயிடுச்சு, நினைச்சாதானே அந்த எஃபர்ட் வரும்னு சொல்லிட்டு. ஸோ இப்பெல்லாம் வந்து ரூம்ல தான் இருக்கும். நான் சொன்னா ஏஞ்சி பார்ப்பேன், என் பக்கத்துல உட்காந்துருக்கோம், அது பாட்டுக்கு குளிக்க வருவேன், ஹால் உட்காந்து படம் பார்த்துக்கிட்டு இருப்பேன், ரூம்ல இருந்து வேகமா ஒடியாரும். சோ சொன்னாரு நான் என் ரூம் வீட்டை அரைச்சு ரூமுக்கு வந்து நடுராத்திரி என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன் சொன்னா வந்து பாப்பாங்களா. அப்படி பாக்குறப்ப என் பக்கத்துல நின்று என்ன பாத்துக்கிட்டு இருக்கோம், அதை பார்த்து அவங்க பயந்துருக்காங்க. சோ இப்போ வரைக்கும் இப்படிதான்க்கா நடந்துகிட்டு இருக்கு. ஐயோ, வேற இடத்துலயும் உங்களுக்கு வேற சொல்யூஷனும் கிடைக்கலையா? போவேன்க்கா, நிறைய வாட்டி போயிருக்கேன். போவேன் 1 வாரம் 5 நாள் 3 நாள். எனக்கு அந்த கோயிலை விட்டு வெளியானோன்னு தெரிஞ்சிடும் அது என் கூட இருக்கா இல்லையா. எல்லாரும் சொல்லுவாங்க நாங்க எடுத்துட்டோம், அதுக்கப்புறம் உனக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது அப்படின்னு. காவெல்லாம் கொடுக்க சொல்லியிருக்காங்க. அந்த கோழியெல்லாம் இது பண்ணி எடுத்துட்டு போய் சுடுகாட்டுல விட்டுட்டு வாங்க, நீ விட்டுட்டு திரும்பி பார்க்காம வந்துரு, அது போயிடும் அப்படின்னு. எங்க அம்மா என்னை உட்கார சொல்லிட்டு போய் விட்டுட்டு வருவாங்க. அது இப்படி விட்டுட்டு காடி எடுத்துக்க அவரு வந்து காடியில உட்காந்துக்குவாரு. எங்க அம்மா சொன்னா அது வந்துருச்சுமா, அவன் நம்மள ஏமாத்திட்டு நம்மளுக்கு தேவை ஒரு 4 வெள்ளி செலவாயிருச்சு அப்படின்னு. எங்க அம்மா உடனே சரி விடு, என்ன பண்றது, ஏமாத்துறவன் ஏமாத்திட்டு தான் இருப்பான், அதுக்கு நம்ம வழி தேடாமையா இருக்க முடியும் அப்படின்னு. இப்ப என்னன்னா எல்லாரும் வந்து அது இல்ல நீ நம்பு அந்த மாதிரி மைண்ட் செட் வந்துட்டாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் நீங்க ஸ்டில் பார்க்க முடியுது. பேச ட்ரை பண்ணீங்களா? அதுக்கப்புறம் நான் ட்ரை பண்ணல. இப்பெல்லாம் வந்துச்சுன்னா வந்துட்டியா, சரி இது பயமா இருந்துச்சுன்னா பயப்படுவேன், பயமா இல்லைன்னா நீ வந்து இருக்கனா நான் படுக்கிறேன்னு சொன்னா தூக்கத்துல நீ ஏஞ்சி பார்ப்பேன், நிக்கும் பார்த்துட்டு நீ தானே சொல்லிட்டு மறுபடியும் படுத்து தூங்கிடுவேன். அந்த அளவுக்கு பழகி போச்சு எனக்கு. சரி, அப்பாவோட இறப்புக்கும் இதுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கும்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா அப்பா இறப்புக்கு 2 நாள் முன்னுக்கு வந்து இன்னொரு கனவு வந்துச்சு. நான் எவ்வளவு சீரியஸா நான் வந்து இவ்வளவு சொல்றேன், உனக்கு அவ்வளவு திமுறா, ஏன்னா நான் அப்ப வந்து இன்னும் 2 வாரத்துல டிகிரி முடிக்க போறேன். அந்த கனவுல வந்து சொன்னிச்சு, நான் இவ்வளவு சொல்றேன் உனக்கு தெரியல, நான் உண்மையுமே என்ன சொன்னேன்னு அதை பண்ணுவேன்னு சொல்லிட்டு பேசிச்சு. எனக்கு புரியல என்ன செய்யணும், நான் மறந்துட்டேன் அந்த மொதல் வாட்டி அது எனக்கு வார்னிங் கொடுத்தது. ஸோ நானும் லைக் பெருசா இது பண்ணிக்கலாம், எனக்கு தூக்கம் வரல, ரொம்ப டிஸ்டர்ப்டாவே இருந்தா அதையும் காணும். ஸோ 2 நாள் கழிச்சு காலையிலே கால் வந்துச்சுல, இந்த மாதிரி அப்பா இறந்துட்டாரு அப்படின்னு. என் தங்கச்சி கால் பண்ணி அழுந்தாங்க. உடனே எனக்கு லைக் அப்பதான் ஸ்ட்ரைக் அனுச்சு, ஸோ இதான் சொல்லியிருக்கு போல இருக்கு அப்படின்னு. ஸோ அது எல்லாம் அப்பாவோட இதெல்லாம் முடிச்சுட்டு எக்ஸாமே எழுதிட்டேன். எக்ஸாமே எழுதி எல்லாம் ஓகேவாய் டிகிரியும் வாங்கிட்டேன். அப்பா எப்படி இருந்தாரு?
சடன் ஹார்ட் அட்டாக். அப்பாவுக்கு எந்த ஹெல்த் இஷ்யூ இல்ல, திடீர்னு இறந்தாரு. நீங்க ஏற்கனவே ஒருத்தர் விரும்புனீங்கன்னு சொன்னீங்க இல்லையா, அதையும் இதுதான் கொன்னுச்சுன்னு கிளைம் பண்ணுச்சு. அது நீங்க என்ன நினைக்கிறீங்க, இதுதான் பண்ணிருக்குமா? ஏன்னா அந்த இது நடக்கிறதுக்கு முன்னாடி எனக்கு கனவு வந்துச்சு. லைட்டா என்னமோ ரொம்ப நெக்காயும் வந்துகிட்டு இருந்துச்சு. ஆனா இந்த பையன் சம்பந்தம் இல்லாம அந்த கனவுல வந்துகிட்டு இருந்தான். நானும் பெருசா எடுத்துக்கல, விட்டுட்டேன். அப்ப இந்த இது சொன்னப்பயும் அந்த டைம்ல ஹர்ட் ஆனிச்சு. அதுக்கப்புறம் போயிட்டு அவங்க அம்மாட்ட கேட்டேன். ஏன்னா அவங்க அம்மா ரொம்ப இந்த மாதிரி சாமி அந்த மாதிரி நம்பிக்கை ரொம்ப கூட. அப்ப அவங்க அம்மா சொன்னாங்க, ஆமா என் பையன் இறந்ததுக்கும் உனக்கு சம்பந்தம் இருக்கு, ஆனா நான் ஏன் சொல்லலாட்டினா அவன் இல்ல, நீ வாழ போற பொண்ணு, அதனாலதான் அவன்கிட்ட எதுவும் சொல்லல அப்படின்னு. சோ அப்புறம் எனக்கு ஒரு மாதிரி இதா இருந்துச்சுல, சோ நம்மளாலதான் இந்த நடந்திருக்கு அப்படின்னு. ஆனா அவரு இறந்தது ஒரு விபத்துனால. வேலைக்கு போய்கிட்டு இருந்தப்ப மின்னுக்குள்ள வண்டி திடீர்னு பிரேக் வச்சு இவரு போயிட்டு லங்கா பண்ணி அப்புறம் அந்த மாதிரி இறந்திருக்காரு. ஆக்சிடென்ட் ஆகி ஒரு 7 மினிட்ஸ்ல இறந்துட்டாரு. பைக்ல போயிருந்தாரு காலைல வேலைக்கு போறப்ப. அவர்கிட்டதான் நான் கடைசியா சொன்னேன், டிகிரி முடிக்க போறேன், பாதி முடிச்சிட்டேன். அப்ப அவர்கிட்ட நான் சொன்னேன், இதுக்கப்புறம் என் படிப்பை பத்தி எனக்கு கவலை இல்லை, நான் என்னோட கான்பிடன்ஸ் எனக்கு வந்துருச்சு, இதுக்கப்புறம் எது நடந்தாலும் நல்லா படிப்பேன். அந்த வாட்டி செமஸ்டர் கணக்கு அவர்கிட்ட சொல்லி 3 நாள் கழிச்சு எனக்கு ரிசல்ட் வந்துச்சு. பாயிண்டர் 3.75. அவர்கிட்ட தான் சொன்னேன். அவர்கிட்ட சொல்லி 3 நாள் கழிச்சு அவர் இல்லை. ஸோ எனக்கு சிங்க் ஆயிருச்சுல, நீ ரொம்ப மென்டலி அதுக்கு சப்போர்ட் பண்றியா, அப்ப நீ இல்லாட்டினா அது இறங்கி ஜட்டும் ஆகும் அப்படின்னு. அவர் 8ஆம் மாசம் இறந்தாரு. 1 வருஷத்துல எங்க அப்பா இருந்தாரு. கணக்கு அவர் 8ஆம் மாசம், அது வருஷம் 7ஆம் மாசம் எங்க அப்பா இறந்துட்டாரு. போராடி இதுக்கப்புறம் போராடுறதே இல்ல, தேவையில்லை அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு உங்க வாழ்க்கை. சைக்காட்ரிஸ்ட் வரைக்கும் போய் பார்த்துட்டேன், என்னால இந்த விஷயத்துக்கு சொல்யூஷன் தேட முடியும். ஆனா நீங்க தேடுற அந்த சொல்யூஷன் சீக்கிரமாவே உங்க வாழ்க்கையில வரணும். இதுக்கப்புறமாவது உங்க வாழ்க்கை ரொம்ப நிம்மதியா சிறப்பா இருக்கணும். ஏன்னா உங்களுக்கு நல்ல சொல்யூஷன் சீக்கிரமாவே கிடைக்கணும். தேங்க்யூக்கா. உங்க வாழ்க்கையிலும் நடந்த அமானுஷமான அந்த சம்பவத்தை எப்படியாவது என்கிட்ட சொல்லியே ஆகணும்னு அவளோடு காத்துட்டு இருக்கீங்களா? எங்களுக்கு நீங்க வாட்ஸ்அப் பண்ணலாம் 01694913333. உங்க பெயர் அதுக்கப்புறம் #MD அப்படின்னு டைப் பண்ண மறந்துடாதீங்க. கடந்த வாரங்களின் கதைகளை மீண்டும் நீங்க கேட்கணும்னு நினைச்சீங்கன்னா ஷாக் ஆப் வாயிலா கேட்கலாம். SYOK செட்டிங்ஸ் லாங்குவேஜ் தமிழ்னு செலக்ட் பண்ணுங்க. சர்ச் ஐகான்ல மர்ம தேசம் அப்படின்னு டைப் பண்ணுங்க. ஷாக் காஸ்ட்னு கிளிக் பண்ணீங்கன்னா எல்லா கதையும் அங்கதாங்க இருக்கு.